நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. ஜோசப் மரிய ஸ்டெல்லா திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நலன்களுக்காகவும் ஜான் டேவிட் செல்வின் சோபியா பானு 25ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜாந்தார்க் மரி ஆண்மலை பாற்றிக்காகவும் குளோரி ஷீபா பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் அகஸ்டின் பால் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் தாமஸ் சுந்தராஜ் ஆந்திரே தாமஸ் சுந்தராஜ் ஆந்திரே மோரிஸ் ஆரோக்கியதாஸ் ரத்ன முத்திரியமரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோன் அந்தோனி யாக்கோப் சாமுவேல் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெகநாதன் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் நோயல் குளோரியா 25ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் கிளமண்ட் நிஷா இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ரெக்ஸ் அந்தோனி பால்ராஜ் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சின்னப்பன் சௌந்தரி அம்மாள் அருட்தந்தை சி டேவிட் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜாய்சி ஷர்மிளா 15ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் சவரிமுத்து பூங்காவனம் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் பெத்லமேட் அருள் சகோதரி ரோசா மத்ரிஸ்தே பரிஸ்தா ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் என்னாலும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான்,
விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். அவர் நாமம் நான் பாட அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான். அவர் நாமம் நான் பாட அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் என்னாலும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருள் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேன்மையான மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் முது முடிவில்லா அருளை கொடை ஆசையையும் நிலை பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தை 13 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பல் ஏறி பம்பியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகர்ந்து எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள்.
ஓய்வு நாள் அன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாய் இருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானா நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெஞ்சமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அழிக்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89 இறைவசனங்கள் 1 முதல் 2, 20 முதல் 21, 24 மற்றும் 26 முடிய. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி.
ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், நீர் எம் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரது அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்களானால் நீங்கள் பேறு பெற்றவர்களே. உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். ஏனெனில் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேற முன்பே அதை பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகமானது புனித சின்னப்பர் பர்னபா அவர்கள் இருவரும் தாங்கள் சென்று வந்த முதல் நற்செய்தி அறிவிப்பு பணி. அந்தியோக்காவில் தான் திருச்சபையானது பர்னபாசையும் சின்னப்பரையும் அபிஷேகம் செய்து புற இனத்தாருக்கு அப்போஸ்தலர்களாக அனுப்பி வைத்தார்கள். அவ்வாறு அவர்கள் சென்று பல இடங்களிலே நற்செய்தி அறிவித்தார்கள். ஆங்காங்கே திருச்சபையை நிறுவினார்கள். இவ்வாறு பல இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்களை மனம் திருப்பிய பின்னர் மீண்டும் அவர்கள் அந்தியோக்கா வருகின்றார்கள். எங்கிருந்து புறப்பட்டார்களோ அதே இடத்திற்கு மீண்டும் வந்து தாங்கள் ஆற்றிய பணியை திருச்சபைக்கு அறிவிக்கின்றார்கள். அங்கு தான் அவர் முதல் முறையாக ஒரு மறையுரை ஆற்றுகின்றார். சின்னப்பருடைய மறையுரை. அவர் பல இடங்களிலே போதித்து வந்த அந்த மறையுரையை அந்தியோக்கியாவிலே அறிவிக்கின்றார். எவ்வாறு கடவுள் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தார், ஆனால் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறினார்கள். அதனால் புற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டியிருந்தது. புற இனத்தார் மக்கள் கணக்கில் அடங்காதவர்கள் மனம் திரும்பினார்கள். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவர் பாதம் கழுவிய அந்த சடங்கை, அதனுடைய உள்பொருளை விளக்குகின்றார். சீடர்களுடைய பாதங்களை ஆண்டவர் கழுவினார். எதற்காக என்றால் அது ஒரு எடுத்துக்காட்டு. இது அப்போஸ்தலர்கள் ஆற்ற வேண்டிய பணியை
தான் செய்த இந்த பணியை அப்போஸ்தலர்கள் ஆற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு அப்போஸ்தலர்கள் சீடர்களுடைய பாதங்களை கழுவுவது என்றால் என்ன? அவர்களுக்கு அன்பு பணி செய்வது, பிறருக்கு ஆற்றுகின்ற அறப்பணி அன்பு பணி, மற்றவர்களை மனமாற்றுவது, மக்களை கடவுளோடு ஒன்றாக இணைப்பது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திருப்பணியை அப்போஸ்தலர்கள் ஆற்ற வேண்டும் என்பது தான் இந்த பாதம் கழுவுகின்ற சடங்கினுடைய உட்பொருளாகும். இவ்வாறு பிறருக்கு அப்போஸ்தலர்கள் பணியாற்றுகின்ற பொழுது இந்த பணியானது கடவுளுக்கே ஆற்றுகின்ற பணியாகும் என்று சொல்லுவார். ஏனென்றால் சின்னம் சிறிய இந்த சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த போதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆகவே அப்போஸ்தலருடைய பணி என்பது கடவுளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பணியாகும். அதே சமயத்தில் அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள், தந்தையால் அனுப்பப்பட்டவர்கள், தந்தையினுடைய வல்லமையினால் அவர்கள் பணியாற்ற வேண்டும். அவர்களை தந்தை தான் மக்களுக்கு நற்செய்தி ஆற்ற அனுப்புகின்றார். ஆகவே அனுப்பப்பட்டவர் என்ற முறையில் அப்போஸ்தலர்கள் தங்கள் பணியை ஆற்ற வேண்டும். இந்த நிகழ்ச்சியானது நமக்காக சொல்லப்படுகிறது. நாம் எல்லோருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அரசர் குருத்துவ திருக்கூட்டம், பரிசுத்த குலம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். நம்மை கடவுள் ஞானஸ்தானத்தின் வழியாக, அருட்சாதன வழியாக ஈர்ந்தெடுத்திருக்கின்றார். நமக்கு அதே பணியை கொடுக்கின்றார். நாமும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். பிறருக்கு நாம் ஆற்றுகின்ற அறப்பணி அன்பு பணி அருள் பணியானது இறைவனை போய் சேர வேண்டிய பணி. ஆகவே நாம் எப்பொழுதும் பிறருக்கு பணி செய்கின்றவர்களாக இருக்கவும், பிறர் இறைவனிடம் இறைவனிடம் வந்து சேரவும் நாம் கருவியாக அமைய வேண்டும். வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன், வரமெல்லாம் தந்தவனே. வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன், வரமெல்லாம் தந்தவனே. உம் தாழ் பணிந்து கையளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய். உம் தாழ் பணிந்து கையளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய். வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன், வரமெல்லாம் தந்தவனே. அழிவுறும் ஆசைகள் விலகிடுமே, அழியா உன் உறவு நிலைத்திடுமே. அழிவுறும் ஆசைகள் விலகிடுமே, அழியா உன் உறவு நிலைத்திடுமே. உடலாக உயிராக என்னை முழுதும் உமக்காக உளமாற அளித்திடுவேன். அன்பில் நிலைத்திட அருளில் வாழ்ந்திட வரமுண்டு எனக்கு தாருமையா. வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன், வரமெல்லாம் தந்தவனே. உம் தாழ் பணிந்து கையளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய். உம் தாழ் பணிந்து கையளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய். வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன், வரமெல்லாம் தந்தவனே. வாழ்வினில் நீ தந்த வசந்தங்களை, தாழ்வினில் நான் பெற்ற வருத்தங்களை. வாழ்வினில் நீ தந்த வசந்தங்களை, தாழ்வினில் நான் பெற்ற வருத்தங்களை.
இன்னும் எனில் உள்ள யாவையுமே வள்ளல் உன் பீடம் வைத்திடுவேன். கனிந்த மனதுடன் நீயும் ஏற்று கனி தரும் மரமாய் மாற்றுமையா. வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன் வரமெல்லாம் தந்தவனே. வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன் வரமெல்லாம் தந்தவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரின்பத்தில் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாசா கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் மிகுதியாக வாற்றை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசன் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்தது. அவரது உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வு உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கவரும் அதிகாரம் கொண்டவர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மேற்பழைக்க கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களோடு வாழ்பவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. உண்மையில் இயேசு இங்கே நமக்காகத்தான் உணவாக தம் உடலை தரும் நேரம்தான். உண்மையில் இயேசு இங்கே நமக்காகத்தான் உணவாக தம் உடலை தரும் நேரம்தான். அன்று எம்மாவூஸ் வழி சென்ற சீடர்கள் போல், அன்று எம்மாவூஸ் வழி சென்ற சீடர்கள் போல் எந்நாளும் திருப்பலியில் இயேசுவை காண்போம். நம் உள்ளம் திறந்து இருக்கட்டும், அதற்குள்ளே ஆண்டவர் நுழையட்டும். உள்ளம் திறந்து இருக்கட்டும், அதன் உள்ளே ஆண்டவர் நுழையட்டும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாக்கு இது. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களோடு வாழ்பவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இறையேசுவே
என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினார் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றல் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். கல்லறை இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்தார். அல்லேலூயா. சாவின் மீது என்றென்றும் வெற்றி கண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். உலக வாழ்வினை முடித்து மறுவாழ்வு குறித்தார். அல்லேலூயா. இதுவே நமது பாஸ்கா, இதை விசுவசிப்போமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.